வணக்கம். நான் உங்கள் சங்கர். இன்றைக்கி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நெக்ஸ்ட் பே சார்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்ளைஸ் வந்து இருக்கிற மாதிரியே தெரியுது. பாருங்கள், ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஒரு ரெஸ்பெக்டட், இங்கே வந்துடும், இங்கே வந்துடும், இங்கே வந்துடும். 4-5-6 டைம்ஸ் கிட்ட டச் ஆகிருக்கு இந்த பாட்டில். ஸோ இது நல்லா ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நாளே பார்த்தீங்கன்னா மேலே இதுக்கு நிறைய போய்ட்டு அதுக்கு மேலே போக முடியல, அந்த செல்லர்ஸ் வந்து செல் பண்ணிடுறாங்க. ஸோ நேற்றுக்கும் இந்த இடத்துல ஆகியிருக்கு லைட்டாக. ஸோ என்னுடைய ரெண்டாவது நிஃப்டியோட இல்லைங்களா, இப்போது ஆப்ஷன் ஓஐ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓஐயில் பார்த்தாலே நல்லா புரியுது. 24,700 கால் ஆப்ஷன் 37 lakhs இருக்காங்க. அதுக்கு மேலே எல்லாமே அதிகமாக 23 lakhs, 25,000 ஹியூஜ் ஓஐ இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து ரொம்ப சிரமப்படும். இப்போ ஸோ இப்போ இதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 24,700 30 lakhs இருக்காங்க. 24,650 புட் வந்து 11 lakhs இருக்காங்க. 24,600 10 lakhs புட் இருக்குது. 24,500 ஒரு 13 lakhs புட் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே டக் ஆஃப் வர மாதிரி இந்த இடத்துல இருந்துட்டுருக்காங்க. ஓகே, ரெண்டாவது எஃப்ஐ டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எஃப்ஐஸ் ஆஸ் பர் ஃப்ரைடே படி நெட் பேரிஸில் இருக்கிறாங்க. ப்ரோ ஆல்சோ நெட் பேரிஸ். கிளைண்ட் தான் பள்ளிக்கிறாங்க. தேர் ஆல்சோ அவங்க நெட்டு புல்லிஷில் இருக்காங்க. ஸோ எப்போயுமே கிளைண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக எஃப்ஐ எங்கே போயிருக்காங்களோ அந்த மாதிரி அவங்க கூட நம்ம போனால் நம்ம வரது தப்பிச்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ பிக் புல்ஸை நம்ம எப்படி மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணோம். ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா செல் சைடு இருக்காங்க, அதனால் நாமும் செல் சைடுக்கு போகலாம். ரெண்டாவது ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் செல் பண்ணிடுறாங்களா, கிளியரிஷ். ஸோ ஃபியூச்சரை செல் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த மந்த்தெல்லாம் அவங்க ஏதோ டவுன் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம். ரைட், இப்போது டே சார்ட்டில் பார்த்தோம்னா ரெண்டாவது டேயில் இப்போது எஸ்டர்டே கேண்டில் வந்து முந்தா நாள் கேண்டிலுக்கு ஒரு இன்சைட் கேண்டிலாக அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா. ஸோ நேற்றுடைய ஹை இது கலர், நேற்றுடைய லோ. ஸோ நேற்றுடைய ஹைக்கும் இந்த அதுக்கு ப்ரீவியஸ் டேவுடைய இன்சைட் கேண்டிலாக அமைஞ்சிருக்குது. அதனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மேலே போயிட வாய்ப்பு இருக்குது, லோவை பிரேக் பண்ணால் கீழே வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங் டே எதிர்பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி போடணும். ஸோ நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு 70% வந்து ஒரு 50% 50-60% டவுன் சைடில் இருக்கிறேன், 40% தான் நான் இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கால் ஆப்ஷன் தான் செல் பண்ண போகிறேன். ரெண்டாவது இப்போ கால் ஆப்ஷன் செல் பண்ணால் எனக்கு ஒரு பிரேக் ஈவன் வேணும் இல்லைங்களா. இப்போ எனக்கு நல்லா தெரியுது மேக்ஸிமம் டே ஹையை பிரேக் அதுவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். எனக்கு எப்பயுமே ஒரு 0.5% வந்து ஒரு பஃபர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்குது, இங்கே வந்து ஒரு 0.5%, 0.74 இதை விட வச்சு ஒன்றும் தப்பு கிடையாது. 24,800 அவ்வளோதான். 24,800 24,800 இருக்குது ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ 24,800 மேலே மார்க்கெட் வந்தால் நான் வெளியில் போயிடணும். ஓகேங்களா. அதுதான் என்னுடைய ஸ்டாப் லாஸ். ஒயிட் கேண்டில் ஒரு பேக்ரவுண்டாக
ரைட். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டாப் லாஸ் 24,800. 24,800. மார்க்கெட்டு 24,680 இருக்குது. ஓகேங்களா? கரண்ட் 677 இருக்குது. 24,800க்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா நான் வெளில வந்துடுறேன். இதுதான் இந்த ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த வந்து நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டோ இந்த கேப்க்கு போனாங்க கீழே வந்துட்டு இந்த இடத்துக்குள்ளே சுற்றலாம், இல்லை டவுன் சைடு போகலாம், இல்லை மேலே இதுவரையே போய்ட்டு கீழே வரலாம், இல்லை இதுவரையே போய்ட்டு கூட கீழே வரலாம். இந்த ரெண்டு பேர் நிற்கலாம். எனக்கு இது தாண்டி மேலே போகாதது ஒரு வியூ. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜி போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ 24,700 வச்சுருக்கோம். 800 வந்து என்னுடைய பிரேக் 100 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜி 24,700 கால் செல் பண்ணுறேன். ஹெட்ஜிங்க்கு என்ன பண்ணால் ஒரு 4 ஸ்ட்ரைக் தள்ளி பை பண்ணுறேன். ஸோ 176க்கு செல் பண்ணுறேன், 93 rupeesக்கு பை பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரேக் பார்த்தீங்கன்னா 24,783. ஆனால் நமக்கு 24,800க்கு 800 வேணும் பிரேக் வேணும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த கால் ஆப்ஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரைக் 24,098. ஓகே, 24,800 இது சூப்பர். ஸோ இப்போ இந்த ரேஞ்சு கரெக்டாக இருக்கும் நமக்கு. 24,813.5%க்கு இதுக்கு மேலே போச்சுன்னா எனக்கு லாஸு, நான் வெளியில் வந்துடுவேன். இதுக்கு கீழே இருக்கிற வரையும் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ இது 24,783 வந்துன்னு வச்சுக்கோங்களேன். 24,823 அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 720 rupees, 700 rupees. ஓகே, ஒரு விக்ஸு ஒரு 10% இன்க்ரீஸ் ஆனால் கூட 100 rupees தான் இருக்குது. ஸோ பெருசாக 1000 rupeesக்கு தான் நம்மளுடைய மேக்ஸிமம் லாஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ மேடம் நாளைக்கு ரேட்டு 3 வந்து 330. ஸோ நாளைக்கு 3 மணி வரை இதை ரன் பண்ணோம்னா என்னோட மேக்ஸிமம் லாஸ், அதாவது இந்த ரேஞ்சில் 24,813 இருக்கிற 13 பண்ணும்போது எனக்கு 800 லாஸ். இதுக்கு மேலே கூட நம்ம வெளில வந்து போகிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது கீழே வெளில இருக்கிற வரையும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, ரன் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி சேவ் பண்ணிக்கோங்க. இதை ரன் அப்ளை பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணோம், நீங்கள் ஆர்டர்ஸில் போகணும். இங்கே டேஷ்போர்டில் இருக்கீங்களா, மேலே ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டர்ஸ் டிடிடிஓ இதில் அலர்ட் போடுங்க. அலர்ட்டில் கிரியேட் நியூ அலர்ட் நிஃப்டி 50 இது கிரேட்டு தான் இல்லைங்களா, கிரேட்டு தான் ஈக்குவல் டு 24,813. ஸோ 24,813க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா ட்ரிகர் பண்ணணும். என்ன பண்ணணும், நம்ம செல் பண்ணும்போது 24,700 இந்த கால் ஆப்ஷன் தான் நம்ம செல் பண்ணிடுவோம். ஸோ அப்போ பை மார்க்கெட்டில் கொடுத்து ஆட் கிரியேட் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எப்போ 24,813 தாண்டி 14 கிட்ட போகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து பை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னுடைய செல் ஆப்ஷன் வந்து கட்டு. ஸோ இங்கே போகும்போது இந்த செல் ஆப்ஷன் கட் ஆகிடும். ஸோ 700 rupees தான் மைனஸ்க்கு கட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 25,000 கால் ஆப்ஷன் பை பண்ணிக்கிங்களா, அது வந்து அது ரன் ஆக விடுங்க. அது கொஞ்சம் ஒன்று நான் வந்து 700 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளில வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அது மேக்ஸிமம் வந்து அது எப்போ ஊற்றுறோன்னா இந்த ப்ரீவியஸ் டேயோட ஹை வரை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். 24,850 இந்த ரேஞ்ச் வரையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த 24,850 அது ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கு மேலே வரையும் இந்த பை ஆப்ஷன் வச்சுக்கிங்களா, 24,000 பை ஹெட்ஜுக்கு வந்தீங்களா, அதை வந்து ரன் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும், நீங்கள் வெளில வந்துடலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1000 rupees, 800 to 1000 rupeesக்கு தான் என்னுடைய மேக்ஸிமம் லாஸ் வரும். இட்ஸ் ஓகே. ஏன்னா கிரெடிட் ஸ்பெக்ட்லாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டெபிட் ஸ்பெக்டில் பண்ணலாம். கிரெடிட்டில் பண்ணிங்கன்னா இடமா வரும். கிரெடிட் ஸ்பெக்டை பொறுத்தவரையில் நம்மளுடைய வியூவில் 100% 90% கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட்டு கீழே வரும், மேலே போட்டாது, கீழே வரலாம் இல்லை சைட்வேஸில் இருக்கலாம். ஸோ மாடரேட்லி பேரிஷ் இந்த 2 ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி 2 வியூவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா?
ஸோ நீங்கள் இதை வேணும்னா மண்டே ஈவினிங்கே வெளியே வரலாம், இல்லை மார்க்கெட் டவுன்ட்ரில் தான் இருக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணி கூட நெக்ஸ்ட் டே கூட வெளில வரலாம். உங்களுடைய இதை பொறுத்தது. இல்லை அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் எதாவது தேவைப்படுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரேக் ஈவன் வந்த உடனே என்ன பண்ணுங்கள், இந்த கிரெடிட் ஸ்பெட்டை ஸ்ட்ராங்கெலாம் மாற்றிடணும், அதாவது அயன் ஃப்ளையாக மாற்றணும். எப்படி இதே 24,000 புட்டையும் செல் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அயன் கான்ட்ரா மாற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு இன்னும் அனதர் ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ 24,930 வரையும் மேக்ஸிமம் லாஸ் வராது. மறுபடியும் ரிவர்ஸ் வந்தாலும் நீங்கள் பெனிஃபிட்டை தப்பிச்சிடலாம். ஆனால் இந்த ரிவர்ஸில் வரும்போது நீங்கள் அன்றைக்கி உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வராது, நெக்ஸ்ட் டேயில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா 468 கடை தான். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போச்சுன்னா உங்களுக்கு 300 500 7 rupees லாஸ் தான் காட்டும். ஸோ நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டே தான் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு தேவையில்லை, உங்களுக்கு சொல்கிறேன் வாய்ப்பு இருந்தால். ஓகேங்களா? தேங்க்யூ.